இது எல்லாத்தையும் யோசிக்கணும். என்னுடைய பாவங்கள் அதிகமாகிட்டே இருக்குது, இது அல்லாஹ்ட்ட எப்படி பாவ மன்னிப்பு கேட்கிறது, இது அல்லாஹ்ட்ட எப்படி நான் பாவ மன்னிப்பு தேடுறது, நான் அல்லாஹ்ட்ட எப்படி நான் அழுது பிரார்த்தனை செய்ய முடியும், நான் எப்படி எந்த நேரத்தில் எனக்கு அல்லாஹ்விடம் தௌபா செய்யக்கூடிய பாக்கியம், அந்த வாய்ப்பு எப்போது கிடைக்கும்? என்னைக்காவது சிறிதிலே உட்கார்ந்து அழுதுறோம் நம்மளுடைய நிலைமை பற்றி, வேற யாராவது நிலைமை இல்லை, நம்மளுடைய நிலைமை பற்றி. ஃபஜ்ருக்கு வராங்க போனே, அல்லாஹ் எனக்கு இந்த நேரத்தில் மௌத்தை கொடுத்தால் என்ன நடக்கும்? என்னைக்காவது சிந்தித்து பார்த்து போனான் கிடையாது. மற்றவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நமக்கு பார்ப்பதற்கு நேரம் இருக்கிறது, ஆனால் நம்முடைய வாழ்க்கையை பற்றி, நம்முடைய அமல்களை பற்றி விசாரித்து பார்த்து அதை கவனிக்கக்கூடிய நேரம், அந்த சிந்தனை நம்மிடம் இல்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப நம்மளுடைய ஒரு காரியத்தில் தொடர்ச்சி இருக்க வேண்டும். திடீர்னு இன்னைக்கு பயம் கேட்டோம், ஆமாப்பா இன்னைக்கு ஒரு நல்ல பயம் இருந்துச்சு, இனிமே நம்ம தொழுகை கேட்போம் அப்படின்னு இஷாக்கு கொண்டு வர்றது ஃபஜ்ர் வராமல். அப்படி இது பயானுடைய ஒரு நோக்கம் கிடையாது, இது அமலின் தொடர்ச்சி கிடையாது. ஃபஜ்ருக்கும் வரணும், இஷாவுக்கும் வரணும், அதுதான் ஒரு முஸ்லிம் அடையாளம். சஹாபாக்கள் அவர்கள் யார் ஃபஜ்ருக்கு வரலையோ, யார் தொழுகைக்கு வரலையோ அவர் முனாஃபிக் என்று சொல்லுவாங்களாம். அவருக்கு தொழுகைக்கு வரலையோ முனாஃபிக் ஆயிட்டான்னு கேட்பாங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு அந்த மாதிரி நடந்துச்சுன்னா எத்தனை பேர் முனாஃபிகளுடைய பட்ட பெயரோட சுத்தி கொண்டிருப்பாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். முஸ்லிம்களுடைய நிலைமை மாறுவதற்கு காரணம் முஸ்லிம்கள் தான். முஸ்லிம்களுடைய நிலைமை இப்படி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கும் காரணம் முஸ்லிம்கள் தான். அல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யூஷகுல் உமம் அன் துதாஅ, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் முஸ்லிம்கள் மீது ஒரு கூட்டம், ஒரு சமூகம் தாக்குதலை ஏற்படுத்தும். எப்படி தாக்குதல், எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கும் தெரியுமா? ஒரு பசியாக இருக்கக்கூடிய ஒரு நாய் அந்த ஒரு உணவை பார்த்து எப்படி கடிச்சு கொதரும், அதே போன்று இந்த முஸ்லிம் சமுதாயத்தை அந்த கூட்டம் கொதறி எடுக்கும். அவ்வளவு கொடூரமாக, அவ்வளவு அநியாயங்கள் அந்த முஸ்லிம் சமுதாயத்தின் மீது நடக்கும். அந்த ஒரு காலத்தில் சஹாபாக்கள் ஆச்சரியமாக கேட்டாங்க, அவ்வளவு கொடூரம், அவ்வளவு கஷ்டங்கள் நடக்குமே, அப்ப முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்குமா? சொன்னார்கள், நீங்கள் தான் எண்ணிக்கையில் அவர்களை விட அதிகமாக இருப்பீர்கள், அவர்கள் தான் எண்ணிக்கையில் குறைவாக இருப்பார்கள். அந்த கூட்டம் யாரு தெரியுமா? அந்த யூதர்கள் தான். இன்னைக்கு 1 கோடி எண்ணிக்கையில் 2% தான். 1 கோடி யூதர்கள் சேர்ந்து 200 கோடி முஸ்லிம்களுடைய நிலைமை அப்படி மாற்றுகிறாங்க. ஏன்? என்ன காரணம்? அந்த ஹதீஸுடைய தொடர்ச்சியை கேளுங்கள். அந்த ஹதீஸில் அல்லாஹ்வின் தூதர் சொன்ன பிறகு இந்த சஹாபாக்கள் கேட்டார்கள்,